2 நாளைக்கு முந்தி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வலது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு முத்தரசன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அதற்கு நாம் பதில் கொடுக்கிறோம். என்ன, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெறுகின்ற அவலங்களை நாம் சுட்டி காட்டுகிறோம். பிரதான எதிர்க்கட்சி அதிமுக, மக்களுடைய பிரச்சனையை நாம் மக்கள் முன் எடுத்து வைக்கிறோம். அது நமது கடமை. ஆனால் எதிர்க்கட்சி என்று சொல்லிக்கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டது. சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று 50 மாத காலம் திமுக ஆகுது. ஒரு முறையாவது திமுகவை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை விட்டது வரலாறு உண்டா? அறிக்கை விட்டிருக்காங்களா? கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா என்றே தெரியவில்லை. எதிர்கட்சி என்று சொல்லுகின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். அதுதான் எதிர்கட்சியுடைய பணி. ஆனால் சட்டமன்றத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி விமர்சனம் செய்வது கிடையாது. அதே போல வெளியில் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை பற்றியும் திமுகவை எதிர்த்து பேசுவது கிடையாது. இன்றைய தினம் பத்திரிகையை பார்த்தோம். ஆணவ கொலை, அதற்கு எல்லா கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தார்கள். அதற்கென்று ஒரு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று அறிக்கை விட்டார்கள். ஆனால் திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்களாம் ஸ்டாலினிடம் சென்று இதை பேசலாமா வேண்டாமா அப்படின்னு அவருடைய அனுமதி வாங்கி பேசுகின்ற அவல நிலை திமுக கூட்டணி தலைவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. ஆக திரு முத்தரசன் அவர்கள் பேசுகிறார், எடப்பாடி பழனிசாமி என்ன கொள்கை வைத்திருக்கின்றார் என்று. கொள்கை வைத்திருக்கின்ற காரணத்தினாலே தானே எங்களுடைய கட்சியை அசைக்க முடியவில்லை. உங்களுக்கு கொள்கை இல்லாத காரணத்தினால தானே தேஞ்சிக்கிட்டு போயிருக்கிறீங்க, மக்களுடைய செல்வாக்கை இழந்துகிட்டு போயிருக்கிறீங்க. நான் ஏற்கனவே பல முறை நாங்கள் விளக்கி இருக்கிறோம். கொள்கை வேற, கூட்டணி வேற. இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிலைப்பாடு. ஆனால் திமுக தலைமையிலே அங்கம் வைக்கின்ற அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுகிறார்கள், பாரதிய ஜனதாவுக்கும் உங்களுக்கும் என்ன கொள்கை, ஒரே கொள்கையை கேட்கிறார். நான் தெளிவாக சொல்லிவிட்டேன், கொள்கை வேற, கூட்டணி வேற. இன்றைக்கு அவ்வப்போது தேர்தல் நடக்கும். அந்த தேர்தல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி வைக்கும். அந்த அடிப்படையில் நாங்க கூட்டணி வச்சிருக்கோம். இதுல என்ன தப்பு? என்ன பாருங்க, என்ன தப்பு? இதே திராவிட முன்னேற்ற கழகம் 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வச்சு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்ததில்ல. அந்த 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மத்திய அமைச்சரவையில் திமுக அங்கம் வைத்தது. திரு முரசொலி மாறன் அவர்கள் அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றார். அவருக்கு நோயாய்ப்பட்டு ஓராண்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அந்த காலகட்டத்தில் கூட பாரதிய ஜனதா அரசு, மத்திய அரசு திரு முரசொலி மாறனுக்கு கேபினட் அந்தஸ்துள்ள அமைச்சரை கொடுத்தார்கள். அதையெல்லாம் திரு முத்தரசன் அவர்கள் மறந்து விட்டார். அடுத்தது 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தல். அப்பொழுது பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வைத்ததா இல்லையா? அப்பொழுது வைத்துதானே, கூட்டணி வைத்தானே சட்டமன்ற தேர்தலை சந்திச்சீங்க. அதுக்கு முத்தரசு சொல்கிறார் அவர்கள் ஆக்டோபஸ், அதனால வெளியில் வந்துட்டார் திமுக. 5 ஆண்டு காலமா பதவியை அனுபவிச்சுட்டு 1999 5 ஆண்டு காலம் மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி கட்ட பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சி சேர்ந்தவர்கள் 5 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்து விட்டு வெளியில் வந்தீங்க. உடனே வெளியே வெல்ல திரு முத்தரசன் அவர்களே, இதுதான் நாட்டு நடப்பு. அது மட்டும் இல்ல, இந்தியா கூட்டணின்னு ஒன்று வச்சிருக்கிறீங்க. இந்தியா கூட்டணின்னு பல கட்சி ஒன்னா சேர்த்து இந்தியா கூட்டணி வச்சிருக்கிறீங்க. அதனுடைய திட்டம் என்ன? மத்தியில் இருக்கின்ற ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய அஜெண்டா. இங்க ஒரே கொள்கையோட இருக்கிறீங்க. இந்தியாவில் இருக்கின்ற பல மாநிலம், அந்த பல மாநிலத்தில் இருக்கின்ற பல கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறீங்க.
அதெல்லாம் ஒத்த கருத்துடைய கட்சியா? கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா இருக்குதா? மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியும் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரே கொள்கையோட கூட்டணியா? இதையெல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டு வேண்டும் என்று திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவதூறாக விமர்சித்தால் இதற்கு மேலும் எங்களுக்கு கட்சியுடைய நிர்வாகிகள் திரு ராஜேந்திர பாலாஜி போன்ற அற்புதமான பேசக்கூடிய நபர்கள் உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க.